நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை கொழும்பு வரும் மக்களுக்கு போலீசார் விசேட ஆலோசனை. ரயில் சேவைகள் பற்றி ரயில்வே திணைக்களம் விளக்கம். இலங்கையில் கோவிட்-19 மரணங்களின் எண்ணிக்கை 58ஆக அதிகரிப்பு. உர நிவாரணம் பெறும் ஒவ்வொரு விவசாயியிடமிருந்தும் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு 1000 கிலோ நெல். முல்லேரியா வைத்தியசாலையில் நாளை முதல் மீண்டும் PCR பரிசோதனைகள். எதிர்வரும் குளிர்காலத்திற்குள் கோவிட்-19 தடுப்பு மருந்தால் பயன் கிடைக்கும் என்று உருவாக்கிய நிபுணர் நம்பிக்கை. லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடருக்கான பயிற்சிகளை பூர்த்தி செய்தது ஜஃப்னா ஸ்டேலியன்ஸ் அணி. விரிவான செய்திகள். புறக்கோட்டை பஸ் மற்றும் ரயில் நிலையங்களை மையப்படுத்தி விசேட பாதுகாப்பு திட்டம் அமுலாவதாக போலீசார் அறிவித்துள்ளார்கள். இதன் பிரகாரம் கொழும்புக்கு வருகின்ற மற்றும் கொழும்பிலிருந்து வெளியேறுகின்ற பொது போக்குவரத்து வாகனங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் பயணிகளை ஏற்றவோ இறக்கவோ கூடாதென்று போலீஸ் ஊடக பேச்சாளர் DIG அஜித் ரோஹன தெரிவித்தார். எந்தவொரு பயணியும் வெளி மாவட்டங்களிலிருந்து புறக்கோட்டைக்கு வந்து அங்கிருந்து வேறு இடங்களுக்கு செல்வதில் தடை இல்லை என்று அவர் தெரிவித்தார். தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் வர்த்தக நிலையங்களை திறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னரே போன்று மக்களுக்கான அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுக்கலாம். தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் அமைந்துள்ள ஊடக நிறுவனங்கள், துறைமுகம் மற்றும் மின்சக்தி துறையுடன் தொடர்புடைய அமைப்புகள் இயங்குவதில் தடையில்லை. இந்த நிறுவனங்களைச் சேர்ந்த பணியாளர்கள் ரயில் மூலம் கோட்டை ரயில் நிலையத்துக்கு வருவார்களாயின் அவர்களை அலுவலக வாகனங்கள் மூலம் அழைத்துச் செல்லுமாறு பிரதி போலீஸ் மா அதிபர் கோரிக்கை விடுத்தார். தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறி அதிகளவு பயணிகளுடன் கொழும்பிலிருந்து மத்துகம நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பஸ் வண்டியின் சாரதியும் நடத்துனரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பயணிகளை ஏற்றிச் செல்லும் நடைமுறையில் அக்டோபர் 15 வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை அனுசரித்து நாளை விசேட அலுவலக ரயில்களை சேவையில் ஈடுபடுத்தப் போவதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த ரயில்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த ரயில் நிலையங்களில் தரித்துச் செல்ல மாட்டாது. ஆயினும் கோட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படும். பிரதான பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து பொல்கஹவல, ரம்புக்கன, கண்டி, கனேவத்த, மகவ வரையில் ரயில் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். மருதானை, டெமட்டகுட, கலனி, வனவாசல, எண்டேரமுல்ல, ஹொரப்பே, ராகம, வல்பொல, பட்டுவத்த நிலையங்களில் ரயில் வண்டிகளை தரித்துச் செல்வதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது. சிலாபம் மார்க்கத்தில் கொழும்பு கோட்டையிலிருந்து சிலாபம், புத்தளம் வரையில் ரயில் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். இவை பேரலந்த, ஜாயல, குடாவெல்ல, குடகபுல, குரண, நீர்கொழும்பு, கட்டுவ ஆகிய ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட மாட்டாதென்று ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. களனிவெளி மார்க்கத்தில் கோட்டையிலிருந்து கொஸ்கம, அவிசாவளை நகரங்களை நோக்கி பயணிக்கும் ரயில் வண்டிகள் கொட்டாவீதி நிலையத்தில் நிறுத்தப்பட மாட்டாது. கரையோர மார்க்கத்தில் பாணந்துறை, களுத்துறை தெற்கு, அளுத்கம, ஹிக்கடுவ, காலி, மாத்தரை, பெலியத்தை நோக்கி பயணிக்கும் ரயில் வண்டிகள் கொம்பனி தெரு, அங்குலான ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட மாட்டாதென்று ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் ரஞ்சித் பத்மலால் தெரிவித்தார். இலங்கையில் கோவிட்-19 தொற்றுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 58ஆக அதிகரித்துள்ளது. இன்று 5 மரணங்கள் பற்றி அறிவிக்கப்பட்டது. 5 கொழும்பைச் சேர்ந்த ஆண்கள் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார். ஜிந்துப்பட்டியைச் சேர்ந்த 54 வயதுடைய ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மரணமடைந்தார். இவர் நீண்டகாலம் புற்றுநோயால் அவதிப்பட்டவர். கோவிட்-19 தொற்றி உயிரிழந்திருக்கிறார். கொழும்பு 15ஐச் சேர்ந்த 39 வயதுடைய நபர் கோவிட்-19 தொற்றுக்காக ஹோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் உயிரிழந்தார். இவரும் புற்றுநோயால் அவதிப்பட்டவர். நியூமோனியா எனும் சளிச்சுரம் இவரது மரணத்திற்கு காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பு 12ஐச் சேர்ந்த 88 வயது முதியவர் கோவிட்-19 தொற்றால் ஏற்பட்ட மாரடைப்பால் காலமானார். பொருளையைச் சேர்ந்த 79 வயது முதியவர் வீட்டில் உயிரிழந்தார். நுரையீரல் பாதிப்பை கொண்ட இவர் கோவிட் தொற்றியதால் மரணமடைந்ததாக அறிவிக்கப்படுகிறது.
கொழும்பு 13 சேர்ந்த 88 வயது முதியவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் உயிரிழந்தார். இவருக்கு கோவிட்-19 காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டிருந்தது. இன்று கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 544 பேர் இனங்காணப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் பாலியகுட மீன் சந்தை தொகுதி தொற்றாளர்களுடன் தொடர்பை பேணியவர்கள் என்று கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. இந்த தொற்றுக்காக சிகிச்சை பெற்றவர்களில் 171 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இவர்களுடன் மருத்துவ பராமரிப்பில் குணமடைந்து வீடு திரும்பிய மொத்த தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 11,495 அதிகரித்துள்ளது. இன்னமும் 5,035 பேர் மாத்திரமே சிகிச்சை பெறுகிறார்கள். சிறைச்சாலைகள் சார்ந்து இனங்காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 437 அதிகரித்துள்ளது. இவர்களில் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் சிலரும் அடங்குகிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை முறையாக பெற்றுக் கொடுத்து அவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த பரந்த திட்டத்தை அமுலாக்கப் போவதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். இன்று பொலனறுவை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போது இலங்கையில் சராசரியாக ஒரு ஹெக்டேர் விளைநிலத்தில் 300 கிலோ ரசாயன உரம் சேர்க்கப்படுவதாக அமைச்சர் கூறினார். வேறு நாடுகளில் 50 கிலோ உரம் மாத்திரமே மண்ணில் சேர்வதாக அவர் குறிப்பிட்டார். ரசாயன உரபாவனையை குறைப்பது பற்றி விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். அடுத்த ஆண்டு தொடக்கம் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக விவசாயிகளிடமிருந்து 3 லட்சம் மெட்ரிக் டன் உரத்தை விலை கொடுத்து வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. உர நிவாரணம் பெறும் ஒவ்வொரு விவசாயியும் ஹெக்டேருக்கு 1000 கிலோ என்ற விகிதத்தில் நெல்லை சபைக்கு விற்பனை செய்ய வேண்டும். இந்த நிபந்தனையை மீறினால் எதிர்காலத்தில் உரமானியம் வழங்கப்பட மாட்டாதென்று அமைச்சர் குறிப்பிட்டார். நெல் சந்தைப்படுத்தல் சபையின் களஞ்சிய சாலைகள் திருத்தப்பட்டு வருகின்றன. இதற்கென 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக நெல்லை சேமித்து வைப்பதன் மூலம் அதன் விலையை கட்டுப்படுத்தும் ஆற்றல் அரசாங்கத்துக்கு கிடைக்கும். உரத்தை பெறும் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு அட்டை விநியோகிக்கப்படும். உரத்தை வழங்குவதற்கு முன்பதாக விளைநிலத்தின் மண்வளம் பரிசோதிக்கப்பட்டு அதற்கு அமையவே உரத்தை விநியோகிக்கப் போவதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்துக்கான புதிய அரசாங்க அதிபர் தமது கடமைகளை நாளை ஆரம்பிக்க உள்ளார். வடமாகாணத்தின் பிரதம செயலாளராக கடமையாற்றி வந்த திருமதி அன்னம்மா ஸ்டான்லி டி மெல் மன்னார் மாவட்ட செயலாளராக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் நியமிக்கப்பட்டுள்ளார். 1995 ஆண்டில் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியாக தெரிவு செய்யப்பட்ட இவர் அரச சேவையில் 30 வருட அனுபவம் கொண்டவர். மன்னார் அரசாங்க அதிபராக கடமையாற்றிய CA மோகன்ராஜ் ஓய்வு பெற்று சென்றுள்ளார். தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. முல்லேரியா வைத்தியசாலையின் PCR பரிசோதனைகளை நாளை வழமைக்கு கொண்டு வரலாம் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். இந்த பரிசோதனைகளுக்கு தேவையான பொருட்களுக்கு நிலவிய பற்றாக்குறை காரணமாக இதன் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த பொருட்கள் இன்று இரவுக்குள் கிடைத்துவிடும் என்று பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கோவிட்-19 பெருந்தொற்று பிறர் நலனையும் சிந்தித்து பார்க்க வைத்திருக்கிறது என்று அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வேதநாயகம் ஜெகதீசன் தெரிவித்துள்ளார். இன்று சகல வணக்க ஸ்தலங்களிலும் பரஸ்பரம் அனைவருக்காக வேண்டியும் பிரார்த்தனைகள் நடைபெறுவதாக திரு ஜெகதீசன் கூறினார். திருக்கோவிலில் நடைபெற்ற விசேட மகா மிருத்யுஜய ஹோம சமய நிகழ்ச்சியில் அவர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றினார். நாட்டின் பிரதமரும் மத அலுவல்கள் அமைச்சருமான மஹிந்த ராஜபக்சவின் எண்ணக்கருவுக்கு அமைய இந்த ஹோமம் இடம்பெற்றது. உங்கள் கவனத்திற்கு உலகச் செய்திகள்.
எதிர்வரும் கோடை காலத்தில் புதிய கோவிட்-19 தடுப்பு மருந்தின் தாக்கம் தீவிரம் பெற்று குளிர்காலத்தில் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடியதாக இருக்கும் என்று மருந்தை வடிவமைத்த நிபுணர் கூறுகிறார். BioNTech நிறுவனத்தின் இணை ஸ்தாபகர் பேராசிரியர் உகுர் ஷாஹின் தடுப்பு மருந்தின் வெற்றி குறித்து நம்பிக்கை வெளியிட்டார். இந்த நிறுவனமும் ஃபைசர் நிறுவனமும் கோவிட்-19 தடுப்பு மருந்து பற்றி அறிவித்திருந்தன. இது 90% மத்தியில் கோவிட்-19 தொற்றை தடுப்பது பரிசோதனைகளில் தெரிய வந்ததாக அவை கூறியிருந்தன. பாலியல் வன்புணர்வு வழக்குகளை துரிதமாக விசாரிக்க பிரத்யேக நீதிமன்றங்களை ஸ்தாபிப்பதற்கு பாகிஸ்தான் தயாராகிறது. இதற்காக அடுத்த வாரம் விசேட சட்டமூலம் சமர்ப்பிக்கப்படும். பாலியல் வன்புணர்வு வழக்குகளை DIG தரத்திலான போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கும் யோசனைகள் அதில் உள்ளன. வழக்குகளை துரிதமாக பூர்த்தி செய்வது அவசியம். பாகிஸ்தானில் கடந்த 5 ஆண்டுகளில் 20,000க்கு மேலான வழக்குகள் பதிவான போதிலும் நூற்றுக்கணக்கான வழக்குகளை விசாரிக்கப்பட்டதாக டான் பத்திரிகை அறிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. யார் தம்பி கால் பண்ணினது? வவுனியா பெரியம்மா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தானே வைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் ட்ரக்க வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. கட்டுநாயக்க சர்வதேச நிலையத்தில் பல அடுக்குகளை கொண்ட 2வது முனையத்தை நிர்மாணிக்கும் பணிகள் அடுத்த வாரம் ஆரம்பமாகின்றன. பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் 18ஆம் தேதி கட்டுமான பணிகளை உத்தியோகபூர்வமாக தொடக்கி வைப்பார். இந்த முனையத்தை நிர்மாணிக்க 107 பில்லியன் ரூபாவுக்கு மேலான தொகை செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அபிவிருத்தி திட்டத்திற்கு ஜப்பான் முதலீடு செய்கிறது. இதனை 3 ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் ட்ரக்க வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டுச் செய்திகள். இந்த மாதம் ஆரம்பமாக உள்ள லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரில் விளையாட உள்ள ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி முழு அளவிலான பயிற்சிகளை பூர்த்தி செய்துள்ளது. இந்த பயிற்சிகள் கடந்த வெள்ளிக்கிழமை தொடக்கம் கண்டி பல்லேக்கல சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்றன. ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணிக்கு திலின கந்தம்பே தலைமை தாங்குகிறார். கனகரட்னம் கபில்ராஜ், திருவேந்திரம் தினேஷ்காந்த், இயாஷ்காந்த் ஆகிய இளம் வீரர்கள் மூவரும் இடம்பெறுகிறார்கள். லங்கா பிரீமியர் லீக் T20 சுற்றுத்தொடர் எதிர்வரும் 26ஆம் தேதி ஆரம்பமாகிறது. 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 15 நாடுகள் ஒன்று சேர்ந்து உலகின் மிகப்பெரிய வர்த்தக அமைப்பை உருவாக்கி இருக்கின்றன. இந்த அமைப்பு உலக பொருளாதாரத்தின் 1/3 பாகத்தை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது. இது பிராந்திய சர்வாம்ச பொருளாதார பங்காளித்துவம் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படும். தென்கிழக்காசியாவைச் சேர்ந்த 10 நாடுகளுடன் தென்கொரியா, சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகியவையும் இணைந்துள்ளன. இது பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்க நீட்சியாக கருதப்படலாம் என்று BBC அறிவித்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இலங்கை வர்த்தக சம்மேளனம் ஏற்பாடு செய்யும் 20வது பொருளாதார உச்சி மாநாடு எதிர்வரும் 1, 2 தேதிகளில் நடைபெற உள்ளது.
இந்த சம்மேளனத்தின் வரலாற்றில் இந்த மாநாடு முதல் தடவையாக வெர்ச்சுவல், அதாவது நிகர்நிலை வடிவில் நடைபெற உள்ளன. இந்நிகழ்வில் இலங்கையின் முன்னணி கொள்கை வகுப்பாளர்கள், வர்த்தக தலைவர்கள் என பலர் தரப்பினரும் கலந்து கொள்வார்கள். சர்வதேச நிபுணர்களின் கருத்துரைகளும் இடம்பெறும். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணைய நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடம் இருந்த பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை அடுத்து வரும் நாட்களில் தீவிரம் பெறும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்தி, கிழக்கு மாகாணங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஏனைய பாகங்களிலும் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று நாளைய தினத்திற்கான வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, தென் மாகாணங்களின் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகலாம். காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாளை கொழும்பு வரும் மக்களுக்கு போலீசார் விசேட ஆலோசனை. ரயில் சேவைகள் பற்றி ரயில்வே திணைக்களம் விளக்கம். இலங்கையில் கோவிட்-19 மரணங்களின் எண்ணிக்கை 58ஆக அதிகரிப்பு. உர நிவாரணம் பெறும் ஒவ்வொரு விவசாயியிடமிருந்தும் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு 1000 கிலோ நெல். முல்லேரியா வைத்தியசாலையில் நாளை முதல் மீண்டும் PCR பரிசோதனைகள். எதிர்வரும் குளிர்காலத்திற்குள் கோவிட்-19 தடுப்பு மருந்தால் பயன் கிடைக்கும் என்று உருவாக்கிய நிபுணர் நம்பிக்கை. லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடருக்கான பயிற்சிகளை பூர்த்தி செய்தது ஜஃப்னா ஸ்டேலியன்ஸ் அணி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.